பிரான்சிஸுக்கு பிறகு இலங்கையின் கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ராஞ்சித்தை பல சர்வதேச ஊடகங்கள் பெயரிட்டுள்ளன. சாத்தியமான வாரிசுகளின் தொகுப்பில் வாஷிங்டன் எக்ஸாமினர் கர்தினால் ரஞ்சித், பிலிப்பைன்ஸின் ஹார்டினல் லூயிஸ் டேகில், பிரான்சிஸ் ஹார்டினால் ஜீன் மார்க் அவெலின் மற்றும் இத்தாலியன் கர்தினால் பியாட்ரோ புரோலின் போன்ற பிற முக்கிய நபர்களுடன் சேர்த்து இதில் பெயரிடப்பட்டுள்ளது. USA டுடே பல்வேறு தளங்களில் பரவலாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அறிக்கையில் கர்தினால்கள் மேட்டியோ ஜூபி, ஹெர்ஹார்ட் முல்லர், ராபர்ட் சாரா மற்றும் ட்ரேமண்ட் பர்க் ஆகியோர் அடங்கிய உலகளாவிய போட்டியாளர்களின் பட்டியலில் கர்தினால் ரஞ்சித்தையும் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் சர்வதேச கத்தோலிக்க செய்தி தொகுப்பிலிருந்து ஆதாரங்களை மேற்கோள் காட்டி த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரஞ்சித்தின் பழமைவாத இறையியல் கருத்துக்கள் மற்றும் உலகளாவிய தெற்கு பிரதிநிதித்துவம் காரணமாக அவர் ஒரு இருண்ட குதிரை வேட்பாளராக கருதப்படுகின்றார் என்றும் குறிப்பிட்டுள்ளது. வாஷிங்டன் டைம்ஸ் கர்தினால் ரஞ்சித்தின் பாரம்பரியவாத நிலைப்பாட்டை, குறிப்பாக லத்தீன் வழிபாட்டு முறைக்கு அவர் அளித்த ஆதரவு மற்றும் ஒரே பாலின திருமணத்திற்கு எதிர்ப்பு ஆகியவற்றை எடுத்துக்காட்டி கர்தினால்கள் கல்லூரிக்குள் மிகவும் பழமைவாத குரல்களில் அவரை நிலைநிறுத்தியுள்ளது. முன்னணியில் இருப்பவர்கள் யாரும் வெளிவரவில்லை என்றாலும் பல சர்வதேச அறிக்கைகளில் கர்தினால்கள் ரஞ்சித்து சேர்க்கப்பட்டிருப்பது கத்தோலிக்க திருச்சபைக்கு அவரது நிலைப்பாடு அதிகரித்து வருவதை குறிக்கிறது. குறிப்பாக ஐரோப்பாவிற்கு வெளியே இருந்து தலைமைத்துவத்தின் மீது கவனம் திரும்பியுள்ள நிலையில் அடுத்த போப்பாண்டவரை தேர்ந்தெடுப்பதற்கான மாநாடு நடைபெறும் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை.